இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. 1954 வெளிவந்த மலைக்கள்ளன் படம் எம்ஜிஆரின் புகழேணியில் உச்சத்தை தொட்டது. மத்திய அரசு வழங்கும் சிறந்த படத்திற்கான விருதான வெள்ளிப்பதக்கம் பெற்ற முதல் தமிழ் படமாக மலைக்கள்ளன் புகழ் பெற்றது. முதல் முறையாக எம்ஜிஆரோடு பெயர் பெற்ற நடிகையான பானுமதி ராமகிருஷ்ணா இணைந்து நடித்தார். நாட்டு மக்களுக்கு நல்லது செய்பவனாகவும் ஆனால் காவல்துறை அதிகாரிகள் தவறாக நினைத்து தேடும் மலைக்கள்ளனாக எம்ஜிஆர் தோன்றினார். இந்த படத்தில் எம்ஜிஆர் நடிப்பை பார்த்து மயங்காதவரும் உண்டா? நாமக்கல் கவிஞரின் இந்த கதையை எஸ்.எம். ஸ்ரீராமுலு நாயுடு இயக்கத்தில் பட்சிராஜா பிக்சர்ஸார் தயாரித்தனர். காவல்துறை அதிகாரிகளை ஏமாற்றும் மலைக்கள்ளனாக ஊரிலே மதிப்பிற்குரிய முகமதிய பெருந்தனக்காரராக எம்ஜிஆர் நடித்தபோது அத்தனை பேரும் வியந்து போனார்கள். கையில் ஹூக்கா பை, தலையில் ஜரிகை தொப்பி, கண்ணாடி அணிந்து உருது கலந்த தமிழ் பேச்சில் மஜூத் தோ கரம் சாய் லாவோ என்று அழைத்த அழகை சுலபத்தில் மறக்க முடியுமா? இதில் காவல்துறை அதிகாரியாக வந்த எம்.ஜி. சக்கரபாணியின் நடிப்பு இன்றளவும் பாராட்டை பெறும் ஒன்று. இது 6 மொழிகளில் படமாக்கப்பட்டது. அதே ஆண்டில் வந்த குலேபகாவலியும் பெரும் வெற்றியை தந்தது. 100 நாட்கள் ஓடி மக்களின் மனதில் இடம் பிடித்தது. 1956 வந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் படமும் மதுரை வீரன் படமும் தமிழ் திரையுலகின் 2 பெரும் மைல் கற்களாக சொல்லப்படும் படங்கள். தமிழில் முதல் வண்ணப்படமாக வெளிவந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் படம் பெரும் வெற்றியை பெற்றது. எம்ஜிஆரின் அப்பாவி வேடம் இதில் மிகவும் பாராட்டை பெற்றது. மாசிலா உண்மை காதலே என்று பாடி பானுமதி ராமகிருஷ்ணாவோடு அவர் நடித்த மென்மையான காதல் நடிப்பில் மக்கள் மயங்கினார்கள். எம்.ஜி. சக்கரபாணி பேராசை பிடித்தவராக வந்து குகையில் மாட்டிக்கொள்ளும் காட்சியை ரசிக்காதவர் யார்? மதுரை வீரன் படம் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு ஒரு தெவிட்டாத விருந்து. 25 வாரங்கள் தொடர்ந்து ஓடி சாதனை புரிந்த படம். வீரனாக தோன்றும் எம்ஜிஆர் ஆற்றில் குதித்து பொம்மியை காப்பாற்றும் இடம், கன்னிமாடத்தில் மலையில் நனைந்தபடி காவல் காக்கும் இடம், மதுரைக்கு செல்லும் இடைவழியில் ஏற்படும் சண்டையில் காட்டும் தீரம், வெள்ளையம்மாளுடன் மாறுவேடமணிந்து கள்ளர்களை பிடிக்க ஏற்றி பிழைக்கும் தொழிலே சரிதானா என்று எம்ஜிஆர் படம் முழுமையும் தனது அருமையான நடிப்பினால் ரசிகர்களை வியந்து பாராட்ட வைத்தார். இந்த படத்தில் நரசப்பனாக தோன்றிய டி.எஸ். பாலையாவின் நடிப்பு படம் பிடித்தாற்போல் நிலைத்த ஒன்றாயிற்றே. இன்றென்ன கிழமை? சனிக்கிழமை. நான் விரதம் இருக்கும் நாள். இன்று ஆயுதத்தை கையாலும் தொடமாட்டேன் என்று அவர் பரிதவித்து போக்கு காட்டும் இடங்களில் சிரிக்காதவரும் உண்டா? வீரனின் பெற்றோராக வந்து என்.எஸ்.கேயும் டி.ஆர். மதுரமும் நடித்த நடிப்பிற்கு ஈடு உண்டா? பானுமதியின் அமைதியான நடிப்பும் பத்மினியின் நடனமும் எத்தனை அருமையாக அமைந்தது. மதுரை வீரன் எம்ஜிஆரின் மாபெரும் வெற்றி படம் எனில் மிகையாகாது. இந்த நேரத்தில் எம்ஜிஆரின் மிகச்சிறந்த நண்பரும் சண்டை பயிற்சியில் சிறந்த வல்லுனருமான சாண்டோ எம்.எம்.ஏ. சின்னப்பா தேவர்தானே. தேவர் ஃபிலிம்ஸை ஆரம்பித்து முதல் படமாக தாய்க்குப்பின் தாரத்தை எடுத்தார். எம்ஜிஆரின் மிகச்சிறந்த சண்டை காளை மாட்டோடு மோதும் காட்சியாகும். தந்தை இறந்த பிறகு வருந்தி எம்ஜிஆர் பாடும் பாடல். அந்த காட்சியில் கண் கலங்காதவர் யார்? இந்த 3 வெற்றி படங்களும் பானுமதி ராமகிருஷ்ணா எம்ஜிஆரின் இணையாக நடித்தார். 1957 சக்கரவர்த்தி திருமகள் படம் வெளிவந்தது. இதில் முதல் முறையாக அழகுமயில் அஞ்சலி தேவி எம்ஜிஆரோடு ஜோடி சேர்ந்தார். இந்த படத்தில் கலைவாணர் என்.எஸ்.கேயும் எம்ஜிஆரும் மோதும் பாட்டுப் போட்டியை மிஞ்சக்கூடிய ஒரு விவாத பாட்டு இன்றளவும் தமிழ் பட உலகில் வரவில்லை. இளவரசர் எம்ஜிஆரிடம் தோற்ற பிறகு மனைவி டி.ஏ. மதுரத்தின் சொல்லம்புகள் தாங்காது ஒரு பக்க மீசையை எடுத்துவிட்டு வந்து நிற்கும் கோலம் சிரிக்காதவர்களையும் சிரிக்க வைத்துவிடும். எஸ். வரலட்சுமி புதுமையான வில்லியாக தோன்றிய படமாகும் இது.
PS வீரப்பா வில்லனாகவும், கள்ளப்பாட் நடராசன் எம்ஜிஆரின் தோழனாகவும் நடித்து புகழ் பெற்றார்கள். அடுத்ததாக வெளிவந்தது மகாதேவி. நடிகையர் திலகம் என பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற சாவித்ரி கணேஷ் இந்த படத்தின் கதாநாயகி. வீரம் மிக்க தளபதியாக அழகின் உச்சத்தில் எம்ஜிஆர் இந்த படத்தில் ஜொலிப்பார். இளவரசனை கடித்த பாம்பை வரவழைக்க மகுடி ஊதும் இடத்தில் பார்ப்பவர்களுக்கும் சீக்கிரமாக அந்த பாம்பு வராதா என்று எதிர்பார்ப்பு எழுந்து தவிக்க வைக்கும். வில்லன் நடிகர் PS வீரப்பாவிற்கும் பெரும் வெற்றி படமாக இது அமைந்தது. அவரது அட்டகாசமான சிரிப்புக்கு மக்கள் மகத்தான வரவேற்பு தந்தார்கள். அடைந்தால் மகாதேவி, இல்லை என்றால் மரணதேவி என்று அவரது வசனம் ஒலிக்காத கிராமமோ உச்சரிக்காத உதடுகளோ தமிழ்நாட்டில் இல்லை எனலாம். எம்ஜிஆரும் வீரப்பாவும் மோதும் தீப்பொறி பறக்கும் கத்திச் சண்டைகள் ரசிகர்களுக்கு பெரும் விருந்தாகின. இப்படங்களில் எல்லாம் சிறப்பான புதுமையான முறையில் சண்டை காட்சிகள் அமைக்கப்பட்டு மக்களின் கவனத்தை கவர்ந்தன. இதற்கு முக்கியமான காரணம் எம்ஜிஆர் என்றால் மிகையல்ல. தான் ஒரு படத்தின் சண்டை காட்சியில் நடிக்கிறார் என்றால் அந்த காட்சியோடு ஒன்றிப்போவார். அந்த காட்சியை எப்படி எடுப்பது, அதற்கான தள அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், எந்த விதமான கருவிகள் உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் முதலில் குறிப்பெடுத்து கொள்ளச் செய்வார். அதன் பிறகு அதற்கான ஒத்திகை நடைபெறும். யார் யார் எங்கே நிற்பது, எப்படி சண்டை அமைப்பது என்று மிகச்சரியாக ஒழுங்கு செய்து கொள்ளுவார். அதற்கு பிறகுதான் படப்பிடிப்பு நடைபெறும். இதனால் படப்பிடிப்பு தடங்கலின்றி நடக்கும். தயாரிப்பாளரும் பொருள் விரயம் ஏற்படாது. உடன் நடிப்பவர்களுக்கும் காலம் வீணாகாது. சண்டை காட்சியும் மிக சிறப்பாக அமையும். அந்த காட்சிகளுக்கு கைதட்டி ரசிக்காத ரசிகரும் இந்த தமிழகத்தில் உண்டா? எம்ஜிஆர் என்கின்ற இந்த மாபெரும் நடிகர் தான் மட்டும் வளரவில்லை, தன்னோடு ஒரு பாரம்பரியத்தையே வளர்த்தார். எம்ஜிஆரோடு நடித்தவர்கள் இயக்குனர்கள், இசையமைப்பாளர்கள், கதாசிரியர்கள், வசனகர்த்தாக்கள், பாடலாசிரியர்கள், பின்னணி பாடியவர்கள், சண்டை காட்சியில் நடிப்பவர்கள், துணை நடிகர்கள் என்று ஒரு மாபெரும் பொற்கால புது தலைமுறை தமிழ் திரையுலகில் உருவாயிற்று. இன்றளவும் இவர் உருவாக்கிய இந்த தலைமுறை தன்னிகரில்லாமல் சிறந்து விளங்குகிறது. இப்படி வரலாற்று படைத்த வள்ளல் எம்ஜிஆரின் திரையுலக பயணத்தை பதிவு செய்திருக்கிற எழுத்தாளர் மேகலா சித்ரவேல் அவர்களுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.